விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 6:11. நாம் தேவனிடத்தில் எவ்வளவு விசுவாசமாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்வின் செயல்கள், நம் நடவடிக்கைகள் மற்றும் நம் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. வாழ்வில் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறோமா அல்லது அதன் மூலம் தேவநாம மகிமைப்படுமா என்பதை கவனித்து செய்யும்போது நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம் என்பது நிச்சயம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்மை வணங்குகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதினால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே, உம்மை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அநேக நேரங்களில் விசுவாசத்தை விட்டு விலகி மாம்சத்தின்படி நடந்ததை தயவாய் எங்களுக்கு மன்னித்தாலும் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை அறிந்தவர்களாய் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த பூமியில் வாழ கிருபை செய்யும். இந்த நாளின் சகல காரியங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.